வயிறு முட்டை சாப்பிட்டு படுக்கிற சுகம் இருக்கே சொர்க்கம். இவன் என்னடா அங்க வந்து நிக்கிறான். டே திறக்காதடா போச்சுடா. ஐயோ இந்த வரிசையா போவீங்களாடா? வியாம சொல்லிட்டேன்டா, அதுக்கு இப்படியா? இவ்வளோ நேரம் நடந்துட்டு உட்கார சுகம் இருக்கே. ஐயோ என்ன சுகம்டா சாமி. விழுச்சாமி அண்ணே எங்க போறீங்க? இங்க வாங்க, இந்த சேர்ல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. வாங்க, உங்களுக்கும் கால் வலிக்க போகுது. அண்ணா நான் போட்டோல காமிச்ச மாதிரி அப்படியே வைக்க விடுங்க. அச்சோ, நீதானே என் பொன்வ சந்தம் சம்பந்த ஹேர் ஸ்டைல சொன்னா? சம்பந்தமே இல்லாம வெட்டியிருக்காரு. ஓனது திட்டிகிட்டே இருந்தியடா, என்ன செகண்ட் தரமாட்டேன். இங்க பாருடா, புதுசா ஒரு வெத்த கத்து வச்சிருக்கேன். வாயிலே கிளாப் பண்றேன் பத்தியா? உன்னால பண்ண முடியுமா? அதுடா இத பண்ணி காமிடா பாப்போம். அம்மு அம்மு பசிக்குதுமா? சரி ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பாதி ஜன்னல் நீடி, மறு பாதி ஜன்னல் நானடி. எட்டி எட்டி பார்த்திருந்தோம், சிக்கி கொண்டு தவித்திருந்தோம். தம்பி வேணாம், கை வைக்காத. ஆளுதான் பாக்குறதுக்கு குத்தி, கடிச்சா எத்தனை ஊசி ஞாபகம் இருக்குல்ல? டிக்கெட்டியாடா எந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணி வந்துட்ட அந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு கேட்டதுக்கு ஏன்டா தப்பா சொல்லி தந்த? தாண்டா போட்டு இருந்தது. இல்லடா, நீ தப்பா சொல்லி கொடுத்துட்ட. உன்னால என் செல்லத்திட்ட நான் எவ்வளவு அடி வாங்கினேன் தெரியுமாடா? எனக்கு நீ வாங்குடா என்கிட்ட இருந்து. தாடா புட்ரா. ஐயோ என் பொண்டாட்டி கூப்பிடுவா, நான் வீட்டுக்கு போகணும். இவங்க தான் கன்னிஸ்ரீ, கண்ணு அடிச்சுட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறது நான் கேஸ்வரர், பார்க்க வேண்டியதான். அதுக்கும் பக்கத்துல இருக்குது சுவனமுத்து, எப்பவும் சுகமாவே தான் இருப்பாரு. சுவன தடவை ஊருக்கு போகும்போது விட்டுட்டு போயிட்டான். இந்த வாட்டி அதான் என்னையே நானே பேக் பண்ணிக்கிட்டேன். என்னடா இது சிந்துபாத் கதை மாதிரி முடியாம போயிட்டு இருக்கு. சரி அடிக்கும். இருடா வெளியே போகாதடா.